அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ஷானவாஸ். என்னுடைய கேள்வி, நம்முடைய சமுதாயத்தில் 19 ஒரு கூட்டம், வழிகட்டு ஒரு கூட்டம், முர்த தாய்ப்பான ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கு. இது நம்முடைய சில இளைஞர்கள் வந்து கவர்ந்தெழுக்கிறாங்க. அவங்க இந்த கூட்டத்தில் நம்ம உறவினர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வார்த்தைக்கு உறவுகள் நம்ம உறவு வச்சுக்கலாமா? ஏன்னா இஸ்லாம் உறவுகளை பேண சொல்லுது. எந்த எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் இடத்துல? இந்த 19 சொல்லி ஒரு கூட்டம், என்ன 19 குரான் எல்லாமே இந்த 19ங்கிற நம்பர்ல தான் கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் ஒருத்தன் எழுதினா, ரசாது கலிபாண்டு. அதை இவங்க கூட்டியும் பார்க்கல, கணக்கும் பார்க்கல, கண்ணை முடிக்கிட்டு நம்பிக்கிட்டு என்ன செய்யறாங்க, 19 எல்லாமே அடங்கி இருக்கு, அதிசயமா இருக்குது, அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றாங்க. அது அவன் சொன்ன அவ்வளவு கணக்கும் பொய்ங்கிறது நம்ம நினைஞ்சிருக்கிறோம். இங்கே சீடி போட்டு படம் போட்டு எழுதி காட்டி உங்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் விலைக்கு அது சீடிகளாக இருக்கிறது. இந்த 19 வரலன்னு சொல்லி போர்டை போட்டு காட்டி விவாதம் பண்ணி இதை கூட்டி 19 காட்டுன்னு சொல்லி திருன்னு முழிக்கிற காட்சி எல்லாம் கூட இந்த விவாத சீடியில நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பொய்யின் மீது உருவாக்கப்பட்டதான் இது 19ங்கிறது. எல்லா நம்பர்கள்லயுமே எல்லாமே இருக்கு. குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா சில நம்பருடைய கூட்டு வந்து 1ல வரும், சில நம்பருடைய கூட்டுக்குள்ள 2ல வரும், சில நம்பருடைய 3 வரும், சில நம்பர் 4 வரும், 19 வரும். 19ங்கிறது சில சூறாக்கள்ல 19 எழுத்து இருக்கும், சில ஆயத்துகள்ல 18 எழுத்து இருக்கும். இவன் 19 உள்ளதா எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களா 19 இருக்குங்கிறான். சரி 19 இருக்குல்ல, இதுல 18 இருக்கு என்ன சொல்ற, இது 17 இருக்கு என்ன சொல்றேன்னா பதில் இருக்காது. நீ 19க்கு சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யலாம், 17க்கு இது மாதிரி நம்ம நிறைய எடுத்து போடலாம், 15க்கு இது மாதிரி சொல்லலாம், 10க்கு சொல்லலாம். இது ஒரு கான்செப்டே கிடையாது. இது வந்து ஒரு மூடத்தனம்ங்கிறது தெளிவா விளக்கிட்டோம். பிளஸ் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் வேற சொன்னாங்க, நான் இதை கண்டுபிடிச்சதுனால நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் யூத கைக்கூலி அவனே ஒத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த புஸ்தகத்துல யூதர்கள் தான் எனக்கு இதை சொல்லி தந்தாங்க, அவங்க தான் எனக்கு குருவா இருந்தாங்க, இந்த கணக்குக்கெல்லாம் ஒத்துழைப்பா இருந்தாங்கன்னு அவனுடைய அந்த புஸ்தகத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறான். இப்ப அதெல்லாம் கேள்வி, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லி குர்ஆனும் வேணாம், அந்த கிறுக்கன் சொன்னதுதான் குர்ஆன் சொல்லி என்ன செய்யறாங்க, வழிகட்டு நாசமா போயிட்டாங்க. கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆட்களோட நம்ம உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கறத கேள்வி. உறவினர்களை அனுசரித்தல் என்பது இஸ்லாத்துல வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். சொந்தக்காரங்களை என்ன செய்யணும், அனுசரிக்கணும், உதவி செய்யணும் என்பதெல்லாம் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் வந்து தீனுக்கு எதிரான, அதாவது அவன் இஸ்லாத்துல இல்லாம ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு உதவி செய்யறதுங்கிற வேற, இஸ்லாத்துல இல்லாம இஸ்லாத்தை எதிர்க்கிறான அவனுக்கு உதவி செய்யறதுங்கிறது வேற. ரெண்டா பிரிக்கணும் நீங்க. இஸ்லாத்துல ஒருத்தன் இல்ல, நம்ம ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தான், தகப்பனாரு இஸ்லாத்துக்கு வரல, நான் இவனை இஸ்லாத்துக்கு போறேன்னா இவனை எந்த இடைஞ்சலும் பண்ணல, இவனை அடிக்க ஆள் அனுப்பல, இவனை கொல்ல பிளான் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாரா இருந்தா மகன் என்ன செய்யணும், தகப்பனை கவனிக்கணும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்னுடைய அம்மா வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கறல, அவங்கள வந்து நான் அனுசரிச்சு அவங்களுக்கு சோறு போட்டு நான் அவங்களை காப்பாற்றலாமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஸ்மா கேட்பாங்க. அஸ்மான்னா ஆயிஷாவுடைய தங்கச்சி அக்காவோ சகோதரி கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, சிலி உண்மைக்கு உன்னுடைய தாயாரை அனுசரிச்சு நடந்துக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கொள்கையில தவறா புரிஞ்சு கொள்ளாம இருந்து அதன்படி இருந்தால் நம்ம வந்து வேற சரியான கொள்கையில் இருந்தா கவனிக்கிறது, சோறு போறலாம் தப்பு இல்லை. ஆனால் தீன் விஷயத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுவார்களே ஆனால் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாது. இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், தீன் விஷயத்தில் உங்களோடு மோதுகிறவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீன்ல மார்க்கத்துல மோதி தவறான கொள்கைக்கு மக்களை வழிகெடுத்து அதை கொள்கை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பார்களே ஆனால் அவங்க தப்பான கொள்கையில் இருக்கிறாங்கன்னு மட்டும் பார்க்க கூடாது, வழி கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது இப்ப புரிந்து கொள்வதாக இருந்தால், நமக்குள்ள புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்ப நம்ம நாட்டில் இப்ப ராமகோபாலன் இருக்காரு, வீரமணி இருக்காரு, 2 பேரும் ஒன்னா. வீரமணி இஸ்லாத்துல இல்ல, ராமகோபாலன் இஸ்லாத்துல இல்ல, 2 பேரும் ஒன்னா. ஒரு ஆள் இஸ்லாத்துல இல்ல, அவ்வளவுதான். ஒரு ஆள் இஸ்லாத்தை எதுக்குறார், இல்ல பிளஸ் எதுக்குறார், 2 வித்தியாசம் வழங்குதா? அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், சொந்தக்காரங்களை பிரிச்சு பார்க்கணும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் இருக்கார், நம்ம வேலையில் இருக்கோண்டு இருந்தாங்கன்னா அவங்களை அனுசரிக்கலாம். நம்மளையும் கெடுத்து நம்மளோட நம்ம பிள்ளையும் கெடுத்து நம்ம சொந்தக்காரங்களையும் தப்பான வழிக்கு இழுத்து அதன்படி நம்மளையும் சேர்ந்து வழிகெடுத்துட்டு போயிருவாங்க என்கிற அளவுல இருப்பார்களே ஆனால் அப்ப அவர்களோடு உள்ள எல்லா விதமான உறவுகளையும் தீனுக்காக என்ன செய்யணும்,
பகைத்துக் கொள்ளணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக பகைத்து அல்லாஹ்வுக்காக நேசிச்சவர்களுக்கு அரிசுக்கு கீழே நிழல் கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அது சொந்தக்காரங்களை பகைச்சாங்கன்னு வராது. இதை வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கணும்.